இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்றைய நாளை நாம் நேர்மறை சிந்தனையோடு தொடங்குவோம். ஆம் பிரியமான சகோதர சோலே, முல்லா படகோட்டியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஒரு முறை 10 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் முல்லாவுடைய படகுல ஏறி அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று ஒருவருக்கு ₹1 என்று பேசப்பட்டது. 10 பேரும் படகில் அமர்ந்தார்கள். ஆற்றை கடந்து செல்கின்ற போது கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு பார்வையற்றவர் ஓடுகின்ற தண்ணீரிலே விழுந்து விட்டார். ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார். இது முல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் மீதி 9 பேர் பார்வையற்றவர்களாயிற்றே. முல்லாவுக்கு விழுந்து விட்டார் என்று சொல்வதா சொல்லக்கூடாதா என்ற ஒரு பயம், தயக்கம். கரையை வந்து அடைந்த பிறகு எப்படி சொல்வது என்று சொல்லாமல், நீங்கள் ₹9 கொடுத்தால் போதும், ₹1 குறைகிறதே என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதநேயமற்ற முல்லாவிற்கும் மனிதநேயமற்ற பரிசேயர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் இங்கு நன்மை செய்கிறார். நன்மை செய்வதே அவருடைய கடமை. நன்மையின் கடவுளாக இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. கை சூம்பிய நபருக்கு இந்த நாளில் நீ கையை நீட்டு என்று கூறுகிறார். அவன் நீட்டுகிறான். சூம்பிய கையிலிருந்து அவனுக்கு விடுதலை, பரிபூர்ண சுகம் நலமும் பெறுகிறான். நம் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தளவில் நலம் பெற்று வாழ வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற ஒரே கருத்து கொண்டவர், ஆவல் கொண்டவர், அக்கறை கொண்டவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய காலம் நேரம் பார்க்கக்கூடாது. எப்போதெல்லாம் நமக்கு பிறருக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்போது செய்ய வேண்டும். பவுலடிகளாரும் அதைத்தான் கூறுகிறார், இதோ நன்மை செய்ய தயங்காதீர்கள் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மேல் எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும், குற்றம் குறைகள் கூறினாலும், ஓய்வு நாள் என்று கூறினாலும், அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் மனித நேயத்தை பார்த்தார். அவர் மற்றதெல்லாம் பார்க்கவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் நன்மை செய்ய காலம் நேரம் பார்க்காமல் ஒருவருக்கு தேவையுள்ள நேரத்தில் உதவி செய்வதே கிறிஸ்தவம் என்ற உணர்வோடு நாம் இணைந்து பயணிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. நன்மை செய்யும் ஆண்டவரே, அன்று கை சூம்பியவனுக்கு நீர் விடுதலை கொடுத்தீர். உன்னுடைய பார்வையெல்லாம், உடைய எண்ணமெல்லாம், உடைய ஏக்கமெல்லாம் அந்த கை சூம்பியவருக்கு விடுதலை கொடுப்பது மட்டும்தான். சடங்கு, சம்பிரதாயம், ஓய்வு நாள் செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்தால் என்ன நன்மை, செய்யவில்லை என்றால் என்ன தீங்கு என்றெல்லாம் நீ சிந்தித்து பார்க்கவில்லை. நன்மை செய்ய வேண்டும், அவன் விடுதலை வாழ்வு வாழ வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மை செய்யக்கூடிய நன்மை நிறைந்தவர்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.